ஏய், ஏய், ரெக்கார்ட் பண்றேன். நோட் இப்ப ரெக்கார்ட் பண்றேன். விளங்கல. இப்ப ஒண்ணும் காணலையா? ஓ! இப்ப ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆகுதா? இல்லாட்டி ஜூம் மீட்டிங் ரெக்கார்ட் ஆகுது, ரைட்? Zoom மீட்டிங் ரெக்கார்ட் ஆகுது. இப்ப நீ ஓகே. இப்ப பண்ற. இது ரெக்கார்டிங்கா ஜூம் மீட்டிங்ல வீடியோ என்ன மாரி வரும்? ஆ வெயிட் பண்ணு. நான் இத ரெக்கார்ட போஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றோம். நீதான் start பண்ண. நீ தான்டா ஸ்டார்ட் பண்ண சொன்ன. சரி. ஐயோ, புதுசா start பண்ணானே. சரி. ஐயோ! நீ வேற ஸ்டார்ட் ஆயிட்டு. ஏய், இல்ல. சரி, சேனலுக்கு பேர் வச்சிருந்தானே, என்ன பேர் வச்சோம்? நீ மறந்துட்டடா, பேரை சொல்றாரு. மறந்துட்டேன். என்னது? நீ ஒரு பைத்தியம். நீ ஒரு பைத்தியம். என்ன வேணாலும் திட்டு. அதுல என்ன வேணாலும் பேசுவேன். அதுல தெரியுது, இருந்து அதான் பேர். அதுல இருந்து கரெக்டா நீ ஒரு பைத்தியம் மட்டும் வச்சிருக்கோம். நீ ஒரு பைத்தியம் மட்டும் வச்சிருக்கோம். சரி, நீ நீ எடிட்டிங் வேலையெல்லாம் பாத்துக்க. என்னது அந்த தம்ப்நெயில் தம்ப்நெயில்ல அந்த போடுவாங்களே, ஃபேஸ் இமோஜி எல்லாம் போட்டு, ஓ! ரியாக்ஷன் எல்லாம் போட்டு கேப்சர் பண்ணி ஏதோ தம்ப்நெயில் அட்ராக்டிவா போடு. அப்பதான் எவனாவது வந்து பார்ப்பான். வேற தம்ப்நெயில் என்னென்ன எடிட்டிங் வேற சொல்லு. வேற என்ன வேலை இருக்குது? இல்ல, கண்டென்ட் அது சரி, நாங்க சும்மா பேசுவோம். பாக்குறோம் பாக்கட்டும், ஏசுறோம் ஏசட்டும். அதெல்லாம் பண்ணட்டும். இது அதே சரி, நாங்க முடிய பத்தி சொல்லு. அதையாச்சும் கேட்டு போவோம். அது என்னடா பண்ணி வச்சிருக்க? ஹிட்லர் மாதிரி வெட்டி வச்சிருக்காங்கடா. வெயிட் பண்ணு. ஒரு இல்ல, முடியாது. இது ஃபர்ஸ்ட் வீடியோ ஆ. இன்ட்ரடக்ஷன் கொடுக்க பாக்குறவருக்கு. சோ நீ ஃபர்ஸ்ட் என்ன பத்தி சொல்லு. நான் உன்ன பெஸ்ட் வீடியோ. முடி சரியா இருக்கணும். முடியாதான் என் வாழ்க்கையே போச்சு. என் வாழ்க்கைய தான் என்ன திட்டுவானுங்க. முடி சரியில்ல, முடி சரியில்ல, முடிய சீவு. இனிமேல் நான் முடி சீவுறேன். வீடியோக்கு முதல்ல வாழ்க்கைய சீவ மாத்துறேன். மாட்டியா? ஓகே. முடிய சீவிட்டேன். சரி, நான் உன்ன பத்தி சொல்றேன், நீ என்ன பத்தி சொல்லு. ஓகே. சரி, ஆ. நீ அஞ்சுரன். இந்த முடி நிறைய வளர்த்து வச்சிருக்கான். அவன் தான் அஞ்சுரன். யா. நீ ஸ்டார்ட் பண்றியா? ஓகே. நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ பிறகு சொல்லு. ஓகே. அஞ்சுரன் அது பாதி நேரம் டிப்ரெஸ்ஸாவே இருப்பேன். அப்புறம் டிப்ரெஷன் சொல்லு, யோசனையிலே இருப்பேன். என்கிட்ட இருக்கிற கண்ணாடி இருக்குடா. வேணும்னா நீ கண்ணாடி போடு. டைமிங்ல போடு, இன்ட்ரடக்ஷன் முடிய போடும். ஓகே. நான் யோசிக்கவே இல்லை. யார் பல வருஷம் முன்னாடி கொடுத்த கண்ணாடி. அது மட்டும் இல்ல. ஓகே சொல்லு. இப்ப ஐடி ஐடி எம்ப்ளாயியா இருக்கான். ம். ஐடி செக்டர்ல ஒரு சிலந்தி வலைக்குள்ள ஒர்க் பண்ற ஒரு சிலந்தி. ஓ! அப்படியே ஒர்க் காசு பண்ணிட்டு கொஞ்சம் இருக்கான். கொட்டுது அவனுக்கு. இல்லைங்க. காசு கூட இருக்கனால அவன் வந்து இப்படி இருக்கான். இப்படி இருக்கான். காசு கூடி போச்சு தம்பி. ஐடில வேலை செய்றதுனால. ஸ்ரீலங்காலே எக்கனாமிக் கிரைசிஸ்னால தம்பிக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் இல்ல. அந்த அதான். மாதிரி அசதி. அத வச்சு வேக்ல வந்து ப்ரொமோஷன் அள்ளி தரானுங்க. வேணாம், எனக்கு வேணாம் சொல்லி அதனால அவர் வந்து இப்ப இப்படி இருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு அவர் புவர்ன்னு நெனச்சுறாங்க. Don't judge a book by its cover. டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. ஓகே. சரி, நீ சொல்லு நீ சொல்லு. சரி. எனக்கு தெரிஞ்சு இந்த இருக்கிற மாசம் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஒரே உருப்படியான ஃப்ரெண்ட் இவன் தான். உருப்படியான சொல்லலாது. நான் தான். ஆ அதான். ஓரளவுக்கு என்ன மேனேஜ் பண்ணக்கூடிய ஒருத்தன் இவன் தான். என்ன இருந்தாலும் இந்த கிளாஸ்லயே இவன் வந்து லைக் 2வது. 2வது இல்ல 1வது. படிப்புல இல்ல. கல்யாணம் பண்ணது. இல்ல படிப்புலயும் அவன் தான். கல்யாணம் பண்ணதெல்லாம் சொல்றானே. அதான். வேற என்ன சொல்றது? டேய் அவன் தெரிஞ்சவன். நீ ஏன் இப்படி ஹேர் ஸ்டைல்? உன் ஹேர் ஸ்டைல் ஏன் ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு? உன் hair பேசுடா. style பேசுடா. இல்ல, இல்ல. இது நான் முக்கியமா கேட்டாகணும். உனக்கு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு என்ன மாரி ரெஸ்பான்ஸ் கிடைச்சது? டேய், சிரிச்சாங்கடா. டேய், கேவலமா சிரிச்சாங்க. நான் அழுதேன்டா.
எனக்கு கண்ணீரே லைட்டா கண்ணெல்லாம் கலக்கிட்டான் வெட்டும்போது. அழகா இருக்குது. ஐயோ! நீ சும்மா கேட்கறேன்னு சொன்னேன். யாரு இங்கிலீஷ்காரனா? ஆஸ்திரேலியனா? வெட்டுனது. இங்கிலீஷ்காரன் இவங்களுக்கு தெரியாது. நான் ஆஸ்திரேலியால இருக்கேன். ஆ, பையன் சொல்லி அதுவும் சொல்லு. நான் படிக்க வந்துட்டேன். ஓகே. அவன் பிஹெச்டி செய்றான். அது முக்கியம். எனக்கு அடிக்கடி பிஎஸ்பின்னு வராது. பிஹெச்பின்னு தான் வரும். அது ஒரு அது கன்ஃப்யூஷன்ல அடிக்கடி இப்படி மாறிக்கிட்டே இருக்கு. ஆ, சரி. சரி ஹேர் ஸ்டைல் வரும். டேய் வந்தேனா, இங்க முடி வெட்டு அங்க முடி வெட்டுறதுக்கு ரூ. 400 ரூ. 500 ஒரு இப்ப மிஞ்சி மிஞ்சி போனா ரூ. 600 700 தான் எங்க ஸ்ரீலங்கா காசு. ஒரு கடையில 300 தான். இங்க சரி ரூ. 300 இங்க மினிமம் மினிமம் வந்து $20 $25 $20 குறைய வெட்டல. $20 நீ கணக்கு பார்த்தா ரூ. 4000 கிட்டடா. 4 முடி வெட்டி சம்பாதிக்கலாம்டா. அதுவும் நல்ல ஐடியா. வெட்ட தெரியாது. நிறைய ஐடியா இருக்குடா. அப்ப சரி நான் இது ஒரு கடை ஒருத்தன். இப்ப நான் வீட்டுல இருக்கேன். அவன் ஒரு சென்னை தாழ்படியும் தான் இருக்கான். ஆ, ஹவுஸ் ஷேர் பண்ணியிருக்கான். ஒரு ரூம்ல இருக்கான் சென்னை தாழ்படியில். அவன் தான் சொன்னான். இப்ப ஒரு 15 $16 ஒரு கடை இருக்குன்னு சொல்லி ஏரியா சொன்னான். ஆ, சரி நானும் $16 சொல்லி வாயை விதிச்சுட்டு நம்பி போனேன். ஆ. வளர்ந்துட்டு எடுத்து சொல்லி டேய் நான் வந்து நார்மலா கீழே சைட்ல டக்குன்னு வளரும் கொஞ்சமா குறைப்பேன். ம். கொஞ்சம் விட்டு கொஞ்சம் கூட கூட வாங்க வெட்ட சொல்லுவேன். மேல கொஞ்சமா குறைக்க சொல்லுவேன். ஆ, அந்த மாதிரியே இவனுக்கு மோட்டிவேஷன்ல சொன்னேன். ஆ. கியா ஷோட்டர்ன்னு சொன்னேன். அவன் மச் ஷோட்டர் ஆக்கிட்டான். நான் இதுதான் கம்பேர் பண்ணி சொன்னேன். ஸ்ரீலங்கனுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு தான்டா வித்தியாசம். முடி குறையன்னு சொன்னா அவன் குறைய தான் விட்டுவான். இங்க அதாச்சும் அவன் தாராளமா அவனுக்கு குறைச்சிருக்கான்டா. டேய் இங்க நான் சொன்னேன் இதோட கம்பேர் பண்ணி இங்க மச் ஷோட்டர் இங்க மச் ஹையர் அந்த கம்பேரிசன்ல சொன்னேன். இங்க அவன் முடிச்சுட்டான்டா அவன் மெஷின்ல இழுத்தோடனே எனக்கு விலகிடுச்சு. ஐயோ இழுத்துட்டானே இழுத்துட்டானே நீ ஒண்ணும் பண்ண முடியாது. இது வந்து கம்பேரிசன் வந்து எடிட்டிங்ல எனக்கு போடுவேன். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியலடா. அந்த அந்த சிச்சுவேஷன் ஆக்வர்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டேன். என்னடா செய்யறது? ஒரே ஃபீலிங்கா இருக்கு. என்ன செய்யறது? இல்ல, வெட்டினது கூட பரவாயில்ல. அதுக்கு நீ காசு கொடுத்த பாத்தியா? $4000 கட்டு இது. தெரியல. ஐயோ. ஐயோ, இழுத்தான்டா இழுத்துட்டான். அது பிறகு மேலையும் கொஞ்சம் குறைக்க வேண்டாம். பயந்துட்டேன் மொட்டை அடிச்சிருவானோ. நான் அதான் இல்ல இல்ல வேணாம். நீங்க குறைச்சதே போதும். எனக்கு கொஞ்சமாவே விடுங்க. அந்த ஆனா, மாதிரி அதான் ஓடி வந்தேன். அந்த ஓடி வந்த தான் இன்னும் மோசமா இருக்கு. ஆ, நடு பீக்கி பிளைண்டர்ஸ் இப்ப. அவன் அவன் இப்படிதான் இருப்பான் என்ன. ஓ, ஆனா நீ வெளில இருக்க. இருடா இருடா நான் அந்த கண்ணாடியை போடுறேன். ஐயோ. போட்டு நல்லா இருப்பான். ஆ, நான் கூடவா? ஏய், அப்படியே நல்லா இல்ல நானு. ஐயோ. இது நான் வாங்கினேன் கண்ணாடி. இது அங்க ஸ்ரீலங்கால தங்கச்சி வாங்கினது. ஓகே. அம்மா இங்க இங்க சும்மா யூவி சன்லைட் இல்லடா. இங்க கேன்சர் எல்லாம் வருமாடா சன்லைட்ல. ஆ, சன்லைட்லயா? இங்க யூவி எது கூட அந்த மாதிரி இது சொன்னாங்க. சும்மா அப்ப சன்லைட் வாங்கியிருந்தேன். கண்ணாடி தேவைண்டா அவள் சும்மா வாங்கியிருந்தாரு. அப்படியே ஸ்டைலா வாங்கி வந்தேன். ஆனா போட்டது வந்ததுக்கு ஒரு நாளுமே போட்டது இல்ல வெளியே. பயமா இருக்கு. சரி, அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா. இல்ல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கண்ணு பயமா இருக்கு. ஐயோ, ரொம்ப கண்ணாடி. ஐயோ, வேணாம்டா. ஏற்கனவே சொல்லி 10 வருஷம் ஆச்சுடா இது வாங்கி. எனக்கு போறதுக்கு தைரியமும் இல்ல. ஏய் சேனல வந்துட்டோம். நான் தைரியம் இல்லைன்ற. ஓகே, இது நாங்க மாசா பேசுவோம். சரி, இதுல என்னன்னா, இதுல மெயின் பர்பஸ் அடிக்கடி சிரி ஆன் ஆகுது. ஆனா ஹாய் சிரி சொன்னா இதாகுது இல்ல. ஏன்னு தெரியல. போயிட்டு இருக்கு. சரி, கோடு வந்திருக்கு அது வேற. ஏதோ ஒரு கீவேர்ட் இருக்கு. அந்த கீவேர்ட் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. செட்டிங்ஸ்ல மாத்தேன்டா அந்த கீவேர்டை. ஆ, அதுல ஐடி இன்ஜினியர்னால கொஞ்சம் டைம் எடுக்கும் எல்லாருக்கும். கொஞ்சம் யோசிச்சு எதுவா இருக்கும் அப்படின்னு போயிட்டு செட்டிங்ல பார்த்தா அது கிளியர் ஆகும். ஓகே, கண்டுக்கணும். ஏய் ஏய் இந்த சேனல் திறந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு காசு சம்பாதிக்கலாம்.
ஐடியாவே இல்லாத நான் ஏதாச்சும் சொல்லுடா. ஆக்சுவலி இவனுக்கு வந்து நான் கோடிங் படிப்பிக்கலான்னு தான் கனல் ஸ்டார்ட் பண்ண ஐடியா இருந்துச்சு. சரி. அ இப்படி நாமளே ஒரு அவ்வளவு பெரிய கோடர் இல்ல. இவனுக்கு எப்படி இது சொல்லிக் குடுக்கலாம்ன்னு பார்த்தா, இவன் வேற படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்ப நான் தப்பு அ இப்ப நான் அவனுக்கு படிக்க சொல்லிக் குடுக்கும்போது, அவன் என்னையும் தாண்டி படிச்சுட்டான்னா, அப்புறம் நான் எப்படி கோடர் கூட ஏமாத்துறது. யோசிச்சிருக்கும்போது, அவனும் வரல, நானும் வரல. சரி இன்னைக்கு எடுத்து அவனுக்கு இல்ல உனக்கு பாஸ் உனக்கு தான் இன்னைக்கு மோட்டிவேஷன் வந்துச்சு. ஏன் ஏன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் நீ வச்ச? சரி இன்னைக்கு எப்படி தோணுச்சு? நான் என்ன நானும் விஜய் சித்து மாதிரி வீடியோ செஞ்சு பணக்காரன் ஆவேனா? ஐயய்யோ! பச்சையா பச்சையா சொன்னா அப்படிதான். பச்சை பச்சையா ரொம்ப பச்சையா சொல்லிட்டான். இல்ல அந்த டர்னிங் பாயிண்ட் என்ன லைக் இவ்வளவு இவ்வளவு நாள் வராத நீ. இன்னைக்கு சரிடா இந்த முடின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு கேவலமா இருக்கும். இந்த கேவலத்தோடயே சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, அதுவே ஆ, ஒரு பெரிய இம்ப்ரெஷனா இருக்கும். எதுனாலும் அந்த மாதிரி. ஓகே. வாழ்க்கையில எவ்வளவு கேவலப்பட்டாலும் என்ன கேவலம் இதுக்குதான் எல்லாம் என்னது? கேவலமான பொய்ல தான் ஏதாவது ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் அப்பதான் எதுக்கு தெரிஞ்சிடலாம். கேவலமா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணா தான் வாழ்க்கையில என்ன கேவலப்படலாம். அவன் கேவலத்துக்கு கீழே போனா அது உனக்கு like என்ன சொல்றது? அது கேவலமா தெரியாது. தெரியாது. வாழ்க்கையில ஒரு கேவலத்துக்கு கீழே இன்னொரு கேவலம் வந்தா தான் அது கேவலமா தெரியும். தெரியும். ஓ! அதான் லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வாழ்க்கையில வலிகள் வரும்போது, அதை விட ஒரு பெரிய வழி நாங்க தேடி போனோம்னா, இந்த வழி தெரியாது. அது தெரியாம போயிடும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு கேர்ல்ஸ் கிடைக்காம இருக்கலாம். லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். இன்னொரு கேர்ள்ஸ் பண்ணி ரிஜெக்ட் ஆகுங்க. அப்ப அந்த வலியோட இது ஈக்குவல் ஆயிடும். பழகிடும். பழகிரும். அதுதான் அந்த மாதிரி. அ சரி. அப்புறம் என்ன? சரி, சரி. சும்மா கதைக்கிறதெல்லாம் எனக்கு கேட்க மாட்டாங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கண்டென்ட் பண்றோம். கண்டுபிடிச்சு. சரி. சிரி. நீ சிரிக்கு பதிலா சரின்னு சொன்னா அது கேக்குது. இல்ல. சரி. சிரி. ஹாய் சிரி. தெரியலடா. ஏதோ ஒரு கீவேர்ட். என் கூட சரி, சரி. இருக்கு. அது சரி. இப்ப நாங்க வேற என்ன டேய் முக்கியமா ஒண்ணு சொன்னேன். சொல்லு பாப்போம். என்ன கேட்டியா நீ நான் சொன்னது? என்னது? ஒவ்வொரு நாளும் இது கண்டென்ட் கொண்டு வரோம்ல நாங்க ஒரு நாள். ஆ கன்டென்ட் கொண்டு வரணும். இல்ல சேனல் இன்ட்ரோடக்ஷனே நாங்க இன்னும் சொல்லலையே. இதுதான் இன்ட்ரோடக்ஷன். ஓகே. இதான் இன்ட்ரோடக்ஷன். இதான் இன்ட்ரோடக்ஷன். இவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன். டேய் எங்களை பத்தி தெரிஞ்சா போதும்டா டேய். ஓகே. என்ன பத்தி ஒண்ணும் சொல்லலையே. லைக் லைக் ஓ என்ன லைக் என்ன சொல்றது? என்ன ஆக்சுவலா கராத்தே கிளாஸ் போறேன். வேற என்ன? வெயிட் நான் ஒரு 6 மாசம் சரி ஒரு 6 நாள் மாடலிங் கிளாஸ் போயிருக்கேன். லைக் அவன்கிட்ட லைக் அதுதான் ஆக்சுவலி நான் இன்னைக்கு லேட்டஸ்ட் பாயிண்ட் அவன மாரி முடி வெட்டல. எனக்கு எனக்கு வாழ்க்கையில இருக்க பெரிய பயமே என் முடி. நான் பெருசா பேச மாட்டேன். சரியா? இப்ப இப்ப பாபர் வந்து எனக்கு புள்ளைய வெட்டிடுவான்னு ரொம்ப பயம் எனக்கு. அதனால தான் முடி டேய், வெட்டவே என்னது? எனக்கு அதான்டா பிரச்சனை. பாபரோட பேசலாதுடா. அதான் லைக் அவன் ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சதான் அவன் வெட்டுவாங்க. சரியா? என்ன சொன்னாலும் அவனுக்கு பிடிச்சதான் அவன் வெட்டுவான். ஆனா ஆஸ்திரேலியாலயும் எப்படி இருக்குன்னு எனக்கு போது இட்ஸ் ரியலி என்ன சொல்றது? மைண்ட் ப்ளோயிங். அதாச்சு 4000 ரூவா குடுத்து வந்து அவளுக்கு கண்ட்ராவி வெட்டியிருக்கான் போது, நான் வெட்டலான்னு எனக்கு ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. பிரச்சனை. யாஹ்! ஆ சரி. இப்ப சரி, நான் கன்டென்ட் சொல்லி எப்படி பேசுவேன்னா, லைக் சும்மா பேசிக்கா இப்ப ஸ்ரீலங்கன், ஏசியா அந்த மாரி அங்க இருக்க பிரச்சனை, இங்க இருக்க பிரச்சனை, இப்போ ஆஸ்திரேலியா, வெளிநாடு, ஃபாரின் லைஃப் வாஸ் ஆ, ஏசியன் லைஃப் அந்த மாரி வச்சிருப்போம். ஓகே. ஸ்ரீலங்கா எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். நீ கவர் பண்ணு. நாங்க இந்த மாரி மாரி அந்த மாரி கன்டென்ட் பேசுவோம். எந்த கன்டென்ட் எடுத்தாலும் இப்ப ஃபாரின் லைஃப் வர்சஸ் ஏசியன் லைஃப். ஏசியன் ஸ்ரீலங்கன், இந்தியா அந்த அந்த இப்ப ஆ. சென்னை தமிழ் லைஃப் இல்லாட்டி எங்களோட ஸ்ரீலங்கன் தமிழ் லைஃப் அந்த மாரி. ஓ! ஓகே, ஓகே. ஸ்ரீலங்கன் தமிழ் லைஃப். ஏய் தமிழ் லைஃப்ன்னு சொல்லி அத தமிழை மிகவும் வலியுறுத்தி சொல்லாத. பிறகு இது ஒரு ஆ. தமிழ் போக்கி போக்கு என்று சொல்வார்கள். நியூஸ்ல பிறகு எழுதுவான். பிறகு கொமெண்டில் தீர்த்து விடுவார்கள் எங்கள் தமிழை. ஓகே. ம். ஏய் அது வேற முக்கியமாடா. வேற என்ன அந்த பேச ஆ. இந்தி
இந்தியன்ஸுக்கு வந்துடா அந்த இந்தியன்ஸுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்தியால இருக்க தமிழ் ஆட்களுக்கு, இப்ப சென்னை ஆட்களுக்கு ம். ஒரு ஐடியா இருக்கு. இப்ப ஸ்ரீலங்கன் தமிழ் இப்படித்தான் பேசுவாங்கன்னு சொல்லி அந்த படங்கள் எடுப்பாங்க தானே. ஓ! அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் படங்கள்னு சொல்லி அந்த ஒரு விதமா பேசுவாங்க. அது எங்களுக்கே புதுசா இருக்கும். பார்த்திருக்கியா? ஓ! நாங்க அப்படி பேச மாட்டோம். அவங்க இன்னுமே நம்பிக்கிட்டு இருக்காங்கடா அந்த காலத்துல இருந்து. நாங்க அந்த தமிழ்ல தான் பேசுறோம். அந்த தமிழ்ல தான் பேசுறோம். ஓ! டேய் நீங்கள் அவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி எப்படி இருக்கீர்கள்? இருக்கிறீர்கள்? எவ்வளோ? ஓ! நாங்க ஜப்னாஸ் மாரி பேசுவோம். கொழும்புல ஒரு மாரி பேசுவோம். கண்டியில ஒரு ஆனா, மாரி அவங்க பேசுவோம். வந்து கண்டுபிடிச்சுருவாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னா, கொழும்பு தமிழன்னு ஒண்ணு இருக்கு. லைக் கொழும்புல இருக்கார்கள் ஒரு குறிப்பிட்ட தமிழ் பேசுவாங்க. இப்ப நாங்க ஜஃப்னா ம். போனோம்னா, எங்கள வந்து கொழும்பாக்கள்னு கண்டுபிடிச்சுருவாங்க. சரியா? அப்ப நீங்க கொழும்புலேருந்து வாரீங்களான்னு பிரிச்சுருவாங்க. மட்டக்களப்பு போனாலும் அதுதான். இந்தியா போனீங்கனாலும் எங்களுக்கு தமிழ வச்சு, நீங்க சிலோன் தானே அப்படின்னு பிரிச்சுருவாங்க. அப்ப நாங்க எங்க சேர்றது? கொழும்பிலே இருக்கிறதே ஒரு கொஞ்சம் மைனாரிட்டியான தமிழ். ஆனா நாங்க எங்க போனாலும் எங்கள பிரிச்சுருவாங்க. இப்ப அது ஜெகன் அது போனீங்கன்னா, நீ சிங்கிள் ஆளான்னு கேட்பாங்க. லைக் ஐயய்யோ! இல்ல, இல்ல. இத கட் பண்ணிருவோம். இப்ப இது எங்க போனாலும் நம்மள சரி பிரிச்சுருவோம். இவன் வந்து அதான் நீங்க நம்ம ஆள் இல்லன்றத அது தெளிவா சொல்லிருவாங்க. சரியா? சரி நீ ஒரு பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசுவ. அந்த மாரி தான். அ நீ இப்படி அடிக்கடி சொல்லு. அப்ப நான் எடிட்டிங்ல பார்த்து அப்பதான் நாங்க யூத் மாரி பேசுறதெல்லாம் சரியாயிடும். அப்படி சொல்லி கன்வெர்ட் பண்ணுவோம். எது இருந்தாலும் எடிட்டிங்ல பார்த்துப்போம். நீ அடிக்கடி இப்படி சொல்லு. கடைசில எடிட்டிங் இல்லாம தான்டா போட போறேன். எடிட்டிங் எல்லாம் பண்ண டைம் இருக்கா நானு? அதான். சும்மா சும்மா அப்படியே போட்டு விடுவோம். தம்பனெயில் கூட இப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுருவோம். சரி. எடிட்டிங்கே தமிழ் மக்களே சொல்லி இது போட்டு விடு. ஆ இன்னைக்கு ஏதோ இருக்குடா. நீ கதைக்கும்போது நீ சிரி சொல்லு. ஹாய் சிரி. நான் என்னடா இருக்கிறேன்? ஹாய் சிரி சொல்லு. என்னது? ஹாய் சிரின்னு சொல்லு. ஹாய் சிரி. அதேதான் இருக்குது என் voice. நீ கதைக்கும்போது தான்டா ஆஹான்னு கேட்டுக்குது. லியூமஸ் லியூமஸ்? ம்ஹ்ம். ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப நான் வந்து அடுத்தது வந்து கன்டென்ட். இந்த கண்ணாடி கழட்டணும். கண்ணு கூசுது. அது ஓகே. கண் வலிக்குது என்ன? ம். சரி. சரி நான் கன்டென்ட் கன்டென்ட் நாங்க சர்ப்ரைசிங்கா வச்சிருப்போம். ஏன்டா எங்களுக்கே தெரியாது என்ன ஓ! கன்டென்ட்ன்னு. நாங்களே அடுத்தது வந்து லைக் எல்லாரும் பார்க்குற மாரி ஒரு ஏன் நாங்க சினிமா தகவல் இல்ல. இப்ப உனக்கு புடிச்ச சினிமா லைக் இப்ப இப்ப கிட்ட சூப் சுந்தரி பார்த்தேன். லைக் அந்த மாரி கதைப்போம். அந்த மாரி சினிமா படத்த பத்தி காயணும். யாஹ்! இப்ப சூப் அதுவும் லைக் ம். எனக்கு அது புடிச்சிருந்துச்சு. அடேய்! சும்மா படம்டா அது. லைக் அந்த சிவா ஆனா கதை வந்து ஒரு மாதிரி லைக் முந்தி வந்த கதை மாரி தான் இருந்தாலும், அந்த அது ஒரு மொக்க கதைடா. சிம்பிள் லைக் கதை. ஒரு இந்த பழைய ஃபேமிலியா கதை சேர்ந்து லைக் பழைய கதை. லைக் அத வச்சு அந்த இந்த பாவக்கதைகள் ஏதோ வந்து ஒரு கதை தான். அந்த ரெ ரெ ட்வின்ஸ் இல்ல சாரி. அந்த வார்த்தை பிரயோகிக்கலாமா என்று தெரியவில்லை. இ இரு ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் லவ் பண்ணுகிறார்கள். அதை சரி லெஸ்பியன். அதுல ஒண்ணும் தப்பில்லப்பா. புடிச்ச சரி சும்மா ஒரு கதைடா. யாஹ்! இப்படி எடுத்திருந்தாங்க இந்த பாத்தியா? கதையா? டேய் சும்மா ஒரு கதை. அந்த சும்மா ஒரு இருக்கு. குடும்பமா சேர்ந்து ஒரு கொலை பண்றாய்ங்க. ஓ! அவ்வளவுதான். யாஹ்! ஆனா அதுல அந்த அந்த கொண்டு போற விதம் தான் லைக் இவ தான் கொல்ல போறான்னு நெனச்சா, இவ தான் மெயின். ஆனா அது ஆனா அது கடைசில முடிப்பான் பாத்தியா? அந்த கார் அடிச்சோனே, யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு கார் போய் இடிப்பாங்க. அப்ப சூட்சும சுந்தரியோட லைக் அந்த நசையோட முடிப்பாங்கடா. முடிஞ்சு அது செம்மையா இருந்துச்சு. அவனும் ஒரு ஐடி என்ஜினியர் தான். அந்த டிரெக்டர். மின்னல் முரளி எடுத்தவன். அதனால ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருப்பாங்க. இப்ப கார்த்திக் சுப்புராஜ் எல்லாமே ஐடி ஆட்கள் தானே! இந்த இவன் யாரு? இவன் யார்றா? இந்த இவன் விஜயகுமார். ரீல் எடுத்தான். நாங்க செல் ஓகே ஓகே. நாங்க செல்ன்னு சொல்லணுமா? இல்ல. செல்லு செல் டேய் டேய் சும்மா நான் கதைக்கிற மாரி கதை பண்ணா. ஏசுறவன் ஏசட்டும்டா. விடுடா. விடுடா. நீ ஓகே. ஒரு பைத்தியம். என்ன வேணாலும் சொல்லுவ. சொல்லு. இல்ல சப்போஸ் ஒரு காலகட்டத்தில எனக்கு சினிமா சான்ஸ் கிடைக்க வேண்டி வந்து
இண்டஸ்ட்ரியில வராதது மரியாதை குறையா பேசிட்டு எப்படி உள்ள ஏய், போயிடும்? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் மிக்சிங் சான்ஸ் கொடுப்பேன் அவனுக்கு. மிக்சிங்கா? என்ன? மிஸ்கின் மிஸ்கின். அவனே அப்படிதான் பேசுவான். அவன் கொடுப்பான்டா அவனுக்கு சான்ஸ். அவன் அவர் அவன் இல்லை. அவர் அவர் குடுப்பாரு எனக்கு. யாராச்சும் ஒருத்தரையாச்சும் காக்க பிடிக்கும்ல. அப்படிலாம் சினிமா இது பண்ண தேவையில்லடா டேய். ம். சினிமா அப்படிலாம் ஓவரா பண்ண தேவையில்ல. இவனுங்க சும்மா என்ன டாக்டர் அவங்களே டாக்டர் சொல்ல மாட்டாங்க. மத்த அந்த ஆமின்னு சொல்றாங்க. சார்ன்றே சொல்ல மாட்டாங்க. பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. என்னது விளங்கல? சினிமா சினிமா நடிக்கிற என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான். இல்லாட்டி ஒரு மெசேஜ் அவ்வளவுதான். நாங்க அவங்கள எக்ஸாஜரேட் பண்ணி மரியாதை கொடுக்கொண்டு அவங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ம். மேட்டர் இல்லை. சரி. அவன் பைத்தியம். அவன் என்னன்னு பேசுவான். எல்லாரும் நடுவுல இப்படி சீரியஸா கதைச்சிருக்கும் போது நடுவுல இப்படி போடுவோம். நீ பைத்தியம். ஒவ்வொருவரையும் இப்படி போடுவோம். மஜாவா இருக்கும். சீரியஸா அப்படி ஒரு கதை சொல்லிட்டு. எடிட்டிங் பண்ணு. அப்போ எங்க வியூவர்ஸுக்கு எங்கள ஃபாலோ பண்றதா? இப்படி ஒரு கருத்து சொல்றானே. சீரியஸா எடுத்து யா. இப்ப வியூஸ் டேய், ஒண்ணு சும்மா எங்களை ஃபாலோ பண்ணா. இந்த வியூஸ் சொன்னா இப்ப முதல் விஷயம் நீ விஜய் நான் அஜித்தை பொறுத்துட்டேன். வியூஸ் வேணும்னா உனக்கு கதை வேணாம்டா. ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிடும். வேணாம்டா. இல்ல நாங்க நாங்க வந்து சும்மா சினிமா பத்தி ஜெண்டர் விஷயங்களை பத்தி பேசுவோம். அதெல்லாம் அவங்க எடுத்துக்கிறவன் எடுத்துக்கட்டும், ஏசுறவன் ஏசட்டும், கண்டுக்காதவன் கண்டுக்காம போயிடும். அப்படியே முக்காவாசி பேர் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கும் பிரச்சனை இல்லை. வேணா உனக்கு பைத்தியம் நடுவுல படிப்பிக்கிறேன் படிப்பிக்கிறேன். இல்ல இன்னைக்கு என்னோட டிப்ரெஷன் சைனால வந்து ஒரு 7,000 மில்லியன் கணக்குல வந்து சொஃப்ட்வேர் வந்து வேலையில போயிட்டு இருக்கு நிறைய பேருக்கு. ஏய், வேலை அந்த லே ஆஃப் லைக் பேர் ஹையர் பண்ணி அந்த மாதிரி வேலையெல்லாம் போயிட்டு நான் ஒரு இதில் பார்த்தேன். அதில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து 9 to 9 இன்னொரு சாமான் இருக்கு. காலம் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி மட்டும். சரியா? அப்போ அவனுங்களுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கும்போது நான் யோசிச்சேன், ஐயையோ நாம் அவ்வளவு கூட ஒர்க் பண்ண மாட்டோமே. அதில் காட்டுவானுங்க சொஃப்ட்வேர் இன்ஜினியராக நல்லா சேலரி எடுத்துட்டு இப்போ ஊபர் ஓட்டுறான். அந்த வேலையில்லா பட்டதாரி இல்ல அது கிட்டத்தட்ட வேலையில்லா பட்டதாரி வந்து ஐடி இது போயிட்டு இருக்கு இப்ப. வேலை இல்ல. ஆனா நீ வந்து என்ன இதுல லக்கண்டா லைக் இப்ப குறிப்பிட்ட இதுக்குள்ளேயே நீ ஒரு சீனியருக்குள்ள போயிருந்தேன்டா நீ தப்பிச்சிடுற. சரியா? சப்போஸ் என்ன மாதிரி வேலை மாறி அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி இடமா இருந்துச்சுன்னா நீ அந்த கீழே லைக் அந்த வேலை கிடைக்காம ஒரு செட் இருக்கும் பாத்தியா அந்த செட்டோட ஜாயின் ஆயிடுவ. சரியா? மேபி டேலண்டட் ஐடி இன்ஜினியர் மேபி இருக்கலாம். பட் உனக்கே தெரியும் இது ரெக்கார்ட் பண்றதுக்கே டேலண்ட் இல்ல. இதுல எங்கடா இந்த வீடியோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 1/2 மணி நேரம் முக்கியம். அது கேலரியில போயிட்டு பார்த்துட்டு தான் தெரியும். அந்த மேல ஒரு ஐக்கியம் இருக்கு வியூன்னு. அது இல்லாம நான் யோசிச்சேன், என்னடா இது டெவலப்மெண்ட் பண்ண மாதிரியே ஒண்ணுமே புரியுது இல்ல. கூகுள் மீட்ல போனா கூகுள் மீட்ல ரெக்கார்ட் பண்ண வர்றாங்கல்ல. ஐயோ அப்படி இப்படின்னு பார்த்து என்ன பண்ண ஓகே. நான் வீடியோ முடிப்போம். இவ்வளவு நேரம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு பேசுறதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முடிப்போம். ஓகே முடிப்போம். சரி ரெக்கார்ட ஸ்டாப் ம், பண்றேன். சரி. ஓகே சரி. ரெக்கார்ட் ஸ்டார்ட் பாய். இல்ல, பாய் சொல்றப்போ வீடியோ ரெக்கார்டிங் முடிச்சிட்டு பாய் ரெக்கார்டிங். அந்த 4 வியூவர்ஸ் பார்க்க போற 4 வியூவர்ஸ்க்கு பாய். அது வச்சு நீங்க இப்ப பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரேண்டமா இந்த யூடியூப் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். மேபி நாங்க வீடியோ அப்லோட் பண்ணனால உங்களுக்கு லைக் நீங்களே யோசனை இது 241 வியூ எடுத்த ஒரு வீடியோ எப்படி எனக்கு சஜஸ்ட் ஆகும்னு நீங்க யோசிப்பீங்க. ஆனா ஒரு நாள் 2 மில்லியனா மாறும். மாறும். 2 மில்லியனா மாறும். நாங்கெல்லாம் வேலையை விட்டு வெட்டியா இருப்போம். நீ ஒரு பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசு. சரி பாய் பாய் பாய். இப்ப திருப்பி சிரி ஒன் ஆகுது. சரி பாய். நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த வீடியோ ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன் தான் உங்ககிட்ட இருந்து. சரி ஓகே. கண்டுபிடி. பாய்.